சார், ரீசெண்டாக ஒரு பாப்பா வீட்டாண்ட இருக்கும்போது கீழே விழுந்துச்சு. அது போன் ஃப்ராக்சர் ஆனோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனாங்க. செக் பண்ணி பார்த்தா அவங்க பாப்பாவுக்கு வந்து போன் கேன்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. கால் உடஞ்சதுக்கெலாம் போன் கேன்சர் வருமா? ஸோ இதுக்கு போன் கேன்சர் இட்ஸ் நாட் வெரி அன்காமன் தீஸ் டேஸ். ஏன்னா நம்ம இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்கு, அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நிறைய கேசஸ் நம்ம பார்க்குறோம். ஆர்த்தோபெடிக் ஆங்காலஜின்னு சொல்லுவோம். போன் கேன்சர் எஸ், இட் இஸ் பாசிபிள். என்ன சிம்டம்ஸ், இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். மோஸ்ட் காமன்லி இட் கேன் அக்கர் இன் எனி ஏஜ் குரூப். மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் நடக்கும். பட் அதுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டா வெரி எல்டர்லி பீப்புள்ல கூட நடக்கும். என்ன சிம்டம்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, பெயின் இருக்கும், தொடர்ந்து பெயின் இருக்கும், மாத்திரை போட்டாலும் கேட்காது, இல்லை டெம்பரரியாக கேட்கும், திரும்ப திரும்ப வர்ற பெயின். ரெண்டாவது ஸ்வெல்லிங் அல்லது வீக்கம். ஒரு எலும்புலையோ இல்லை ஒரு ஜாயிண்ட் பக்கத்துலையோ ஏதாவது ஒரு வீக்கம் இருக்குது, தொடர்ந்து இருக்குது, குறைய மாட்டேங்குது, ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இல்லை. இல்லை மூணாவது ஜஸ்ட்டு சும்மா தடப்பட்டு விழுறது, இல்லை சிம்பிள் ட்ரிவியல் இன்ஜுரி, ஜஸ்ட்டு கதவுல இடிச்சிக்கிறது, இந்த மாதிரி இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் கூட ஃப்ராக்சர் வருது அப்படின்ற இந்த 3 சிம்டம்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக நம்ம போன் கேன்சர் சந்தேகப்பட்டு அதுக்குரிய அப்ராப்ரியேட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் செய்யணும்.